அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. இன்றைக்கு ஸ்ரீ கிருஷ்ணமாயா ஜோதிடத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அப்படிங்கிற தொடர்காணொலியில பார்க்கவிருப்பது சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். ஸோ சிம்ம ராசி சூரியனுடைய ராசி, அதீதமான ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ராசி, நெருப்பு ராசி. இப்போ அவங்களுக்கு நடப்பில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படிங்கிறது ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, அட்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறார். லாபத்தில் இருந்த குரு இப்பொழுது 12ஆம் இடத்திற்கு மாறவிருக்கிறார். சரி, இதனால என்னென்ன நடக்கும், இது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லதுதான். அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குருவின் பார்வை கிடைப்பது அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ அட்டமஸ்தானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இன்னும் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்போ வரைக்குமே லாபத்தில் குரு இருந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பெருசாக ஹைக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ பொருளாதார ரீதியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது நிதானமான ஒரு முன்னேற்றத்தை தான் இந்த கிரகச்சாரம் கொடுக்கும்படியாக இருக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது ஏற்கனவே மனசு ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மையை நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் கொடுத்துட்டு இருக்கார். ஸோ மனசு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நடந்தால் தானே நமக்கு டிஸ்டர்ப் ஆவீங்க அப்படின்னா சும்மா எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்க போகிறது இல்லை. நமக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைம் இப்படி இருக்குது, ஸோ டிஸ்டர்பிங்காக நடக்குது. இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால், ஒர்க்கில் கண்டிப்பாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கணவன் மனைவி உறவுலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் தான் ரீசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடக்கூடாது. இந்த டைம் பீரியட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு நம்ம ஷிஃப்ட் பண்ணணுமா, பண்ண வேணாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே யோசிக்க முடியும். சில காலம் குரு இந்த பீரியடில் நவம்பர்ல இருந்து ஒரு ஜனவரி பீரியட் வரைக்கும் அதிசாரமாகி இன்னும் சிம்மத்திற்கும் வந்துட்டு வேற போவார். ஸோ அந்த பீரியட் ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும். நவம்பர் டு ஜனவரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இருக்கிற வேலையை விடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. வேலை மாற்றம் கிடைக்குது எடுத்துக்கலாமானா எடுத்துக்கலாம். ஆக்சுவலி கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். சனி அட்டமஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸோ ஓஹோன்னு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தசாபுக்தியை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு டிசர்வ்டான வேலையாக இருக்குமா, உங்களுக்கு டிசர்வ்டான சம்பளமாக இருக்குமா அப்படியெல்லாம் டவுட்டு தான். பட் வேலை மாற்றம் கிடைக்கும். ஸோ வேலை மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் வேலையை பேப்பர் போட்டு வந்துடுறேங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விடக்கூடாது. ஏன் இது இந்த சிம்மராசிக்கு மட்டும் சொல்கிற மாதிரி இருக்குன்னா, வேலையை விட்டு போயிடலாம் சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் ஒர்க் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஹெல்த். உங்களோட ஹெல்த்து, உங்கள் மனைவியினோட ஹெல்த்து ரெண்டுமே பாதிக்கப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. 50-50 தான் இந்த இயர் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். 50 மார்க்ஸுங்கிறதே சும்மா டீச்சர் கரிசனத்துக்கு போடுற மார்க் தான். ஆக்சுவலி ஒரு 40% தான் மார்க்கே கொடுக்க முடியும் சிம்மத்துக்கு. மனைவியினுடைய ஹெல்த்து, கணவன் மனைவி உறவு சிக்கல்கள், இது எல்லாமே இந்த வருஷம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாகவே பாசிட்டிவ் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ஹெல்த்து, மனைவியினோட ஹெல்த்து இதெல்லாம் பார்த்துக்கணும். சின்ன பசங்க சிம்ம ராசியில் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பொதுவாகவே அஷ்டம சனி காலங்களில் தான் கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக வரும். ஸோ சிம்ம ராசியில் அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, பர்டிகுலராக டீன்ஸில் இருக்காங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க எல்லாமே கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணத்தை எல்லாருமே தவிர்க்கணும். குழந்தைகள் தனிப்பட்ட முறையில் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதெல்லாம் அளவே பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் குட். அப்படி போய் தான் ஆகணும்னு இருந்ததுன்னா ஒரு பேரண்ட் கூட அக்கம்பெனி பண்ணி போகிற மாதிரி பாருங்கள். குழந்தைகளுடைய சேர்க்கை, ஃப்ரெண்ட்ஷிப் என்னமா இருக்குது, அவங்க கெட்ட பழக்கத்துக்கு போகிறாங்களா, இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் இருக்காங்களா. கெட்ட பழக்கம்னா தப்பாக தான் போகணும், அந்த மாதிரி மீனிங்கில் கூட இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு அமைப்பாக பர்டிகுலராக மாணவர்களுக்கு இந்த பீரியடில் ஆகிடும். ஏன்னா அஷ்டம் சனியில் நம்ம இது வரைக்கும் கரெக்டாக இருக்கிற சில விஷயங்களை மாறி போயிடும். அல்லது சில பேருக்கு ரேராக ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் இருந்ததுன்னா சில நல்ல பழக்கத்தை அடாப்டும் பண்ணிப்போம். அது நமக்கு லைஃப் லாங் அப்படியே நின்று போயிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, பசங்க நல்ல விஷயத்தை தான் கிரகிச்சிக்கிறாங்களா, நல்ல சேர்க்கையில் தான் இருக்காங்களா. ஜஸ்ட் லைக் தட் ஒரு நல்ல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்கூல் மாற்றுறீங்க, இப்போ மாறுறாங்க, போகிறாங்க. இல்லை பசங்க படித்து முடிச்சுட்டு 10th 12th முடிச்சுட்டு பசங்க புது காலேஜ் ஸ்கூலுக்கு போய் சேர்றாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்களால் புல்லிங் ஆகப்படுவார்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை குறைச்சிக்கவோ கூட்டிக்கவோ ஏதாவது பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த பீரியடில் நம்ம சப்போர்ட் பண்ணி பேரண்ட்ஸ் இருக்கோம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சப்போர்ட்டை பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ சிம்மராசி குழந்தைங்க அவங்க வீட்டில் இருக்காங்க, மாணவர்கள் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவர்களுடைய படிப்பு, பழக்க வழக்கம் மற்றும்
எங்க சேர்க்கை இது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த்து ஏற்கனவே சொல்லிட்டேன். அடிவேர் சம்பந்தமான பிரச்சனை, தலை சம்பந்தமான பிரச்சனை, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், கிருமி தொற்று ஏற்படக்கூடிய அமைப்பு, தண்ணி நிறைய குடிக்காம கிட்னி தொந்தரவு, பாக்டீரியா தொந்தரவு, லங்ஸில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னியில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் சிம்ம ராசிக்கு வரக்கூடும். ஸோ இதுவுமே வந்து கவனமாக பார்த்துக்கணும். எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கான்னா அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரியான இடமாற்றம் அனுகூலமாக அமையும். கணவன் மனைவி உறவு வழி சொத்து வர வேண்டி இருந்ததுன்னா, சிக்கல்ல இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக ஃபைசல் ஆகி நல்லபடியாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று வரும். அது என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து கரெக்டாக அது கண்ணில் பற்றுமா அப்படின்னா தெரியல. உங்களுக்கு வந்தும் கூட அது அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டம் இல்லையா, இதுக்குலாம் நான் காலை வைக்கணுமா வைக்கக்கூடாதா, இந்த டவுட்ஸ்லாம் வரும். ஒரு தொழிலே திடீர்னு ஒருத்தவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஏற்கனவே அஷ்டம் சனி, நம்மளே ஃபினான்ஷியலி டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம பணம் போடணுமா இல்லை அந்த வேலையை எடுத்து செய்யணுமா? பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் பர்டிகுலராக பூர நட்சத்திரம்னா எனக்கு அதில் ஒரு விஷயம் கிடைக்கும்னா நான் செய்கிறேன், சும்மா நான் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வேலை எடுத்து செய்யணுமா செய்ய வேணாமாங்கிற டவுட்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எடுத்து செய்யுங்க. சனி சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காசு கொடுக்க மாட்டார், கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டார். சனி வந்து அஷ்டம் சனி அல்லது ஜென்ம சனி, பாத சனி இப்படி இருக்கவங்க எல்லாருக்கும், ஏழரை சனிக்காரங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்றது என்னன்னா, சனி கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும். சனி உங்களை ஆளுமை பண்ணிட்டு இருக்காரு, இல்லை சனியினுடைய தாக்கம் உங்க மேல இருக்குன்னா அவரை ப்ளீஸ் பண்றதுக்கு நீங்க பண்ணக்கூடியது ஹார்ட் ஒர்க். இந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு கிடைக்காது தெரிஞ்சு போச்சு எதுக்கு முயற்சி பண்ணிட்டுன்னு உட்காந்துருந்தா நஷ்டம் நமக்கு தான். ஸோ என்ன விஷயம் சூஸ் பண்றவங்களையும் ரொம்ப காஷனா இருக்கணும். சூஸ் பண்ற விஷயத்துலையும் கரெக்டான ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தூக்கம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஜனவரி வரைக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. ரொம்ப திங்கிங் வந்துட்டே இருக்கா விடுங்க, வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் போய் பண்ணுங்க. ஒரு கோவில் போயிட்டு வாங்க, இல்லை ஒரு மூவி பாருங்க, ஏதோ ஒன்று பண்ணி உங்களை நீங்கள் டைவர்ட் பண்ணுங்க. ரொம்ப மைண்டை போட்டு வந்து குழப்பி 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 நீங்களும் டென்ஷன் ஆகி கூட இருக்க பார்ட்னரை டென்ஷன் பண்ணி விட்டுறாதீங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும். பெரியவர்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கொஞ்சம் சரியாகும். தந்தையினுடைய ஹெல்த்தில் சற்றே கவனம் தேவை, அது வந்து கொஞ்சம் காஷனாக பார்க்குற மாதிரி. திருமண காரியங்கள் சிம்ம ராசிக்கு வந்து இந்த பீரியடில் நிச்சயமாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் திருமணம் முடிச்சிடணுமோ முடிச்சிடும். திருமணம் அமையுமானா அமையும், காதல் திருமணமும் அமையும், அரேஞ்ச்டு மேரேஜுமே அமையும். மேரேஜ் வந்து அமையும், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. நான் ஒரு 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறேன், 8 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறேன், 10 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறேன், அதெல்லாம் ஆகவே ஆகாது. இவங்களே 2 பேரும் சண்டை போட்டு வேணான்றுவாங்க. ஸோ அதனால சிம்ம ராசிக்கு திருமணம் கிடச்சிது, அதாவது திருமணத்துக்கு பெண் கிடச்சி இவங்க ஓகே சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இந்த பீரியடில். இவங்களே குழம்பிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா பெற்றவர்கள் உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும். காதல் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக்சுவலி சிம்மராசிக்கார பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து காதல் அவங்ககிட்ட இப்போ சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு சண்டை வரும், அதுக்கப்புறம் அது முடியவும் செய்யும், நல்லபடியாக முடியவும் செய்யும். ரொம்ப இள வயது 25 வயசு கீழே இருந்ததுன்னா இப்போ திருமணம் முடிக்காதீங்க. 27 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே ஆனவர்களுக்கு காதல் திருமணமாக இருந்தால் பெற்றவர்கள் ஓகே பண்ணி வைக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு திருமணம் அமையும், ஆனால் சீக்கிரமாக முடிச்சிருங்க. ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா பெரியவங்களுக்குள்ள பிரச்சனை, பசங்களுக்குள்ள பிரச்சனை, ஆணுக்கு பெண் பிரச்சனை, பெண்ணுக்கு ஆண் பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை வந்து திருமணம் நின்று போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். அது ஒன்று பார்த்துக்கோங்க. பண விவகாரங்கள் தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக சிம்ம ராசி இந்த டைமில் இருக்கும். பணம் கையில் வர்றது ரொம்ப லேட் ஆகும். எல்லாமே இழுத்தடிச்சு இழுத்து 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 ஜவ்வு மாதிரி சிம்மராசிக்காரங்க ஸ்விஃப்டாக வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. கட 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 கடன் பிளான் பண்ணணும், கட கடன் முடிக்கணும், இது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதுக்கு சத்தியமாக இப்போ நடக்காது, இரிட்டேட் ஆவீங்க. ஸோ பண விவகாரங்களில் நிதானமாக முடிவுகள் எடுங்க. லேட்டாக வருது காசு அப்படின்னா ஓகே, லேட்டாக தான் வரும், அதுக்கு என்ன பேக்கப் பண்ணுங்க. கொஞ்சம் செலவாளிகளாக இருக்கக்கூடிய தன்மை சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு பொதுவாகவே உண்டு. தான் அப்படிங்கிறத காமிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் கிடையாது, பட் நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. என்னுடைய கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கான செலவுகள் அதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பணம் வரவுல வந்து சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்கள் பார்ட்னருக்கு டைம் நல்லா இருந்தாலுடைய ஜாலியாக செலவு பண்ணுறலாம் பண்ணாதீங்க. ஆனாலும் சுப விரயங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ அவசியப்பட்ட விரயங்கள் பண்ணலாம், அவசியம் இல்லாமல் பந்தாக்கான விரயங்கள் பண்ணாதீங்க. சுப விரயங்கள் பண்ணுவது நல்லது. உங்களுக்கும் பார்ட்னருக்கும் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சுப விரயங்கள் பண்ணலாம். கடன் நீங்கள் வாங்கலாம், திருப்பி அடைக்கக்கூடிய அமைப்பு வரும், பட் கடன் கொடுக்காதீர்கள். நீங்கள் கொடுக்குற கடன் உங்களுக்கு திரும்பி வராது. ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த பீரியடில் கண்டிப்பாக கடன் கொடுக்கக்கூடாது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மனைவியினுடைய அமைப்பும் அல்லது கணவனுடைய அமைப்பும் ப்ளஸ் தசாபுக்திகளும் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு.
பரிகாரமாக எவ்ரி சனிக்கிழமை பெருமாளுக்காக ஒரு வேளை விரதம் இருக்கலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் இருந்து வெத்தலை மாலை சாத்துவது, அல்லது 108 முறை வந்து ஸ்ரீராம் ஜெயம் எழுதி அதை மாலையாக்கி ஆஞ்சநேயருக்கு சாத்துவது, இதெல்லாம் மிக 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 ஒரு நன்மை தரக்கூடிய பரிகாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சிம்மராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்ட்னரோ கணவனோ மனைவியோ அவங்களுக்கும் இவங்க வந்து பரிகாரம் வந்து பண்ணலாம். லைக் என்னுடைய கணவர் வந்து சிம்மராசி அப்படின்னா நான் பண்ணலாம், என்னுடைய மனைவி வந்து சிம்மராசி அப்படின்னா நான் பண்ணலாம். இதுவுமே அவங்களுக்கு நன்மை தர அமைப்பாக தான் இருக்கும். கோபத்தை சற்றே குறைத்து கொள்ள வேண்டும். வார்த்தையினால் மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் குறைச்சிக்கணும். பரிகாரமாக இதை பண்ணி வருவது அப்படிங்கிறதும், குரு பகவானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்து வருவதும் அப்படிங்கிறதும், சூரியனை அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறத சிம்மராசிக்கு நான் பொதுவாகவே சொல்லுவேன். இது உங்களை நீங்க பூஸ்ட் பண்ணிக்கிற கணக்கு தான். முருக வழிபாடு, சிவன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு அருமையானது. நான் வந்து சிம்மராசிக்காரங்க யார் இருந்தாலுமே அப்பாயின்மெண்ட்ல கடந்த 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் 2 வருஷமா கன்ஃபார்மா சொல்லுவேன். இது என்ன நல்லது நடக்குது நடக்கல இதெல்லாம் தேவையே இல்லாம நரசிம்மர் கோயில் போய் ரெகுலரா வழிபாடு பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். நரசிம்மரோட கஷேத்திரங்களுக்கு போய் வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு பயங்கரமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கண்டிப்பா கொடுக்கும். ஒரு சில விபரீதங்கள் நடந்து நன்மை நடக்கணுங்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி அவர் விபரீதங்களை குறைப்பார் அல்லது நலிஃபை பண்ணிடுவார் நரசிம்மர் அப்படிங்கிறவர். ஸோ வந்து நிச்சயமாக நரசிம்ம வழிபாடு, நாமக்கல் நரசிம்மர் ஆஞ்சநேயரும் எதிரேயே இருக்கார். ஸோ ரொம்ப 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 நல்ல க்ஷேத்திரம். அங்கே போயிட்டு வாங்க. ஷோலிங்கர் போயிட்டு வரலாம். வசதி இருப்பவர்கள், உடம்புல தெம்பு இருக்கவங்க நிச்சயமாக வந்து அகோபிலம் போயிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று கூறி, மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.